வண்ணங்களே ஆரோக்கியம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் வேலு. இன்றைய நிகழ்ச்சியில் அசிஸ்பெர்மியா என்று சொல்லக்கூடிய விந்து சுத்தமாக உற்பத்தி இல்லாத நிலை, இந்த நிலை ஏன் ஏற்படுது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். அசிஸ்பெர்மியா என்று சொல்லக்கூடிய விந்து சுத்தமாக உற்பத்தி ஆகாத ஒரு சூழ்நிலை, இது யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கடுமையான வைரஸ் தொற்றுக்கள், அது மலேரியாவாக இருக்கலாம், டைஃபாய்டு, சிக்கன் குனியா, டெங்கு, அம்மை, இது மாதிரி வைரஸ் தொற்றுக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் போது இந்த விந்து உற்பத்தி அப்படின்றது இல்லாமல் போகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விதைகள் ஏதேனும் ஒரு சூழ்நிலைகளில் விதைகள் அடிபட்டு அதனுடைய காரணமாக இந்த விந்து குறைபாடு என்பது ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விதைகளில் ஏற்படக்கூடிய வெரிகோசல், அது நரம்பு சுருளல் இருக்கும் பட்சத்தில் இந்த அசிஸ்பெர்மியா என்று சொல்லக்கூடிய விந்து உற்பத்தி ஆகாத சூழ்நிலை ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பரம்பரையிலே சிலருக்கு விதைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனுடைய விதைகளுக்கு போதுமான சத்தூட்டம் கிடைக்காததுனால இந்த விந்து உற்பத்தி அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சோறு, பரோட்டா, சப்பாத்தி, பூரி, அசைவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த விதைகளுக்கு போதுமான சக்தி கொடுக்கக்கூடிய உணவுகள் எடுக்காத காரணத்தாலும் இந்த அசிஸ்பெர்மியா என்று சொல்லக்கூடிய விந்தை சுத்தமாக உற்பத்தி இல்லாத நிலை ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்றைய சூழ்நிலை ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஏதேனும் ஒரு பழக்கத்தை கற்று வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒன்று சிகரெட் அடிக்கிறது, பீடி எடுக்கிறது, பான் பராக்கு, ஹார்ன்ஸு போடுறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் இந்த விந்து உற்பத்தியை குறைக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உடம்பு எப்போ பார்த்தாலும் அசிடிக் கண்டிஷன்லேயே இருக்கும், அதாவது அமிலத்தன்மை நிறைந்த ஒரு உடம்பாகவே நம்மளால் மாற்றி வச்சுருப்போம். அதாவது எதிர்ப்பு சக்தி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத தோசை சாப்பிட்றது, பரோட்டா சாப்பிட்றது, அது மாதிரி தேவையில்லாத உணவுகளை எடுத்து அதனுடைய காரணமாக உடம்பில் அமிலத்தன்மை அதிகமாகி இந்த விந்து உற்பத்தி இல்லாத நிலை ஏற்படலாம். இப்படி அது அடுத்தது பார்த்திங்கன்னா, பிராணசக்தி இல்லாத உணவுகளை எடுக்கிறது, அதாவது எப்போ பார்த்தாலும் சமைச்ச உணவே சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் என்பது ஏற்படும். இந்த மாதிரி பல நிலைகளில் இந்த அசிஸ்பெர்மியா என்று சொல்லக்கூடிய விந்து உற்பத்தி இல்லாத சூழ்நிலை, விந்தே உடம்புல சுத்தமாக ஊறாது, இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி காரணங்களால் ஏற்படும். இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இந்த நிலை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, நீங்கள் உணவு முறை மூலமாக இது சரிப்படுத்தினாலும் சரி, இதற்கான முயற்சிகள்ன்றது ரொம்ப முக்கியமாக, இது ரொம்ப ஒரு கவனத்தோடு செயல்படக்கூடிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பழக்கங்களை ஃபஸ்ட்டு விட்டுறணும். வாரம் 2 முறை கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை நீங்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக 2 வேளை பிராணசக்தி உள்ள பச்சை காய்கறிகள், முளைக்கட்டிய பயிர் வகைகள், பழங்கள், இவையெல்லாம் ஒரு வேளை சமைச்ச உணவும் 2 வேளை இயற்கை உணவு, அதாவது சமைக்காத உணவும் எடுத்துகிட்டு வரும்போது இந்த நிலை மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து இந்த மாதிரி பழக்கங்களை செய்யும்போது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் இந்த அசிஸ்பெர்மியா என்று சொல்லக்கூடிய விந்தே சுத்தமாக 0ல் இருந்தால் கூட அதை திரும்பவும் நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும். இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை மாற்றும் போது இந்த சூழ்நிலையிலேருந்து நம்மளால் மாற்ற முடியும். முளைகட்டிய தானியங்கள், பருப்பு வகைகள், அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள், அடுத்தது தான் பழங்கள் பார்த்திங்கன்னா ஆப்பிள் எடுத்துக்கலாம், மாதுளை, திராட்சை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது
நமக்கு இந்த விந்து உற்பத்தி அப்படின்றது அதிகமாகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காராமணி, கொண்டக்கடலை, மொச்சக்கொட்டை, பச்சைப்பயிறு, உளுந்து இவையெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்தும் போது இந்த விந்து உற்பத்தி அப்படின்றது மீண்டும் உற்பத்தி ஆக தொடங்கும். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வண்ணங்களை ஆரோக்கியம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.